வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 16ஆம் நாள் காரியம் தான் அம்மாவுக்கு. அதனால் என்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லலாம் இல்லைங்க, ஒரு சிலருக்கு மட்டும் தான் சொன்னோம். எதுக்கு எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கணும், சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாங்க மொத்த சமையலுமே அண்ணி ஒரு ஆள் தாங்க பண்ணாங்க. ஒரே ஆளாக கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, 15லேருந்து 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க. சாதம், சாம்பார், வத்த குழம்பு, மோர், ரசம், உருளைக்கிழங்கு தொக்கு, கோஸ் பொரியல், வடை, பாயாசம், அப்பளம்னு சொல்லி எல்லாமேங்க. நம்ம ஒரு ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்தா எப்படி வரும் அதே போல் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. படையலில் நம்ம போட சொல்லவே அந்த படையலே நிரம்பி போச்சு. அது மட்டும் இல்லாமல் வடையும் சுட்டு வச்சுருந்தாங்க, உளுந்த வடை. கண்டிப்பாக வடை பாயாசம் இல்லாமல் ஒரு படையல் முடியாது இல்லைங்களா? அது எந்த படையலாக இருந்தாலும் சரிங்க, வடை பாயாசம் இல்லாமல் முடியாது. நான் வந்து ஜோதக வீட்டில் சாப்பிட மாட்டேன், அண்ணா வீடாகவே இருந்தாலும் ஜோதக வீடுன்றதுனால எனக்கும் ஷர்மியோட மாமியாருக்கும் மட்டும் கடையில் வாங்கி கொடுத்துட்டாங்க சாப்பாடு. மித்த எல்லாருக்குமே வீட்டில் தான் செஞ்சாங்க. சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே செஞ்சாங்க. அம்மாவுக்கு படையல் நல்லபடியாக போட்டாச்சு. இன்றைக்கி கலசமும் நல்லபடியாக அண்ணாவோட பாப்பா தான் வாங்கினாங்க. நல்லபடியாக வாங்கி சாமி ரூம்லேயும் சாமி கும்பிட்டாச்சு. மணி ஆட்டாமல் சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக. அம்மாவும் படையல் ஏற்றுக்கினாங்க. காக்காவுக்கு நாங்கள் வச்சோம், எப்பொழுதும் போல் காக்காவுக்கு நாங்கள் போய் வச்சுட்டோம். ஆனால் வெயிலில் வச்சதுனால காக்கா கொஞ்சம் நேரம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் காக்கா வந்து சாப்பிடுது. நாங்கள் வீடியோ எடுக்க சொல்ல காக்கா வரல, நாங்கள் வீடியோலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறங்க சொல்ல காக்கா வந்து எடுத்துச்சு. வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்தோம் அந்த காக்கா வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நார்மலான காக்கா தான் வந்து சாப்பிடுது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஐயர் சொன்னார் 16 நாள்மா, இன்றைக்கி 16 நாள் முடிய சொல்ல அவங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இறந்தவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க, தேவலோகமோ ஏதோ, அதாவது எந்த லோகமோ அந்த லோகத்தை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அம்மா வந்து முடிஞ்ச அளவுக்கு விஷ்ணு லோகம் தான் போவாங்க. அம்மா வந்து கரெக்டாக ஏகாதசி அன்றைக்கி இறந்ததுனால அவங்க விஷ்ணு லோகம், விஷ்ணு பகவானோட காலில் போய் விழுந்துட்டாங்க. கரெக்டாக ஏகாதசி அன்றைக்கி இறந்துருக்காங்க. அவங்க விஷ்ணு பகவானோட காலில் விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு நரகன்ற ஒன்றே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அம்மா வச்சிருந்த அந்த நவதானிய செடி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தாங்க எல்லாமே சொன்னாங்க. காரியம் நடக்கிறப்ப அந்த செடி எவ்வளோ அழகாக தழைச்சி வந்திருக்கு பாருங்க, இனிமேல் குடும்பம் நல்லா தழைச்சி வரும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. கலசமும் பாப்பா ரொம்ப சூப்பராக வாங்கிட்டு போய் வச்சுட்டாங்க. நல்லபடியாக எல்லாமே நாங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப எளிமையாக நாங்கள் எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது மாதிரி இவ்வளோ ஒரு சந்தோஷமாக நல்லபடியாக எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி நல்லபடியாக செஞ்சோம். ஏன்னா நிறைய பேர் அழக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது போலவே நாங்கள் அழாமல் செஞ்சோம். நேற்றுமே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். பூ விடுறது எல்லாமே நேற்றே நடந்துருச்சு. இன்றைக்கி வந்து சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. காக்காவுக்கு வச்சாச்சு. படையலெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து இன்னையோட அவங்களுக்கு ஜூத்தங்க முடிஞ்சிச்சிங்க. நாளைக்கு வந்து கசப்பு தலை. நாளைக்கு அவங்க வீடியோ வந்து அவங்களே போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போட பார்க்குறேன். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதாங்க. இதோட 16 நாள் காரியம், அம்மாவுக்கான முக்கியமான அந்த 16 நாள் காரியத்தை பண்ணியாச்சு. யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்றுனாக்கா 16 நாள் முடிஞ்சு அந்த காரியம்னு ஒன்று வரும் இல்லைன்னா, அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதை செஞ்சால் தான் அவங்க தேவலோகத்துக்கு நல்லபடியாக நிம்மதியாக போய் சேருவாங்க. தேங்க்யூ.